இந்த ஒழுங்குமுறை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, கீழ்சாதிக்காரங்களுக்கு அந்த சாதி அவன் மதம் மாறினா கூட 2 வழக்கு எடுக்கிறாரு. முதல் வழக்கு வந்து ஒரு முஸ்லீம், அவர் வந்து முஸ்லீமா மாறிட்டார். யாருன்னா பிரிட்டிஷ் அரசுக்கும் நபி சாஹேப் என்பவருக்கும் இடையில 1883 ஒரு வழக்கு நடக்குது, த குயின் வர்சஸ் நபி சாஹேப். அவங்க என்னன்னா, ஒரு படி தாலி அளக்கிற படியையும் ஒரு செப்பு நாணயத்தையும் 8 அணா செப்பு நாணயத்தையும் திருடிட்டாருன்னு அவர் மேலே வழக்கு. அதுக்கு அவருக்கு வந்து இந்த சட்டகத்துக்குள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸுங்கிற தண்டனையை கொடுக்கறதா இல்லையாங்கிறதா அவர் கொடுத்துட்றாங்க. ஆனால் அவர் என்ன கிளைம் பண்ணுறாருன்னா, நான் கீழ்சாதி இல்லை, நான் முஸ்லீம் அப்படின்னு கிளைம் பண்ணுறார். அப்போ இவங்க என்ன தீர்ப்பு சொல்கிறாங்கன்னா, நீ மதம் மாறினா கூட சாதி தான் எங்களுக்கு அளவுகோல். நீ மதம் மாறிய பிறகு பழையபடி அதே சாதிய கலாச்சாரங்களை ஆச்சாரங்களை நீ பின்பற்றுகிறாயா சமூகத்தில்? உன்னுடைய சமூக தகுதி என்ன, உன்னுடைய பொருளாதார நிலை என்ன, உனக்கு ஏதாவது நிலம் இருக்கா, இதெல்லாம் பார்த்து முஸ்லீமாக இருந்தாலும் நீ பழைய சாதி முறையை பின்பற்றினால், அந்த சமூகத்தோடு இழைந்து வாழ்ந்தால் உனக்கு அந்த தண்டனை உண்டு. அப்படிதான் சொல்கிறாங்க. இப்போ கீழ் சாதிக்கு மோசமான தண்டனையை கொடுக்க வேண்டும் என்கிற சிந்தனை எங்கிருந்து வருது? மனுஸ்மிருதியிலிருந்து வருது. இப்போ நாடு விடுதலை பெற்ற பிறகும் அதுவே நீடிக்கிறது. நாடு விடுதலை பெற்ற பிறகும் அதுவே நீடிக்கிறது. அப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறான். அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது இந்த வழக்கெல்லாம் வருது. 2வது வழக்கு ரட்டிகாடு வர்சஸ் கொண்டா ரெட்டி. இந்த 2 பேருக்கும் இடையில நடக்கிற வழக்கு. அதில் அவர் கிறிஸ்தவர் ஆயிட்டார். யாரு? அது அந்த முஸ்லீம் ஆயிட்டார், இவர் வந்து கிறிஸ்தவர் ஆயிட்டார். முன்பு தீண்டத்தகாதவர்களாக கருதப்படும் மாலா சாதியில் பிறந்தவர் இவர். இன்னைக்கு மாலான்னு சொல்றாங்களா ஆந்திராவில், அவங்க மாலா சாதி. தெலுங்கு பேசும் இந்த சாதியினர் தீர்ப்பில் பறையர் என்கிற பொது பெயரால் குறிப்பிடப்படுகின்றனர். அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, பறையான்னு போட்டிருக்காங்க. இப்போ சில பேர் கிளம்பி இருக்கிறான், ரெட்டமிலை சீனிவாசன் பறையர்களுக்காகத்தான் பாடுபட்டார்னு ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவராக சுருக்கி சொல்றான். அவர் அப்படி பறையருங்கிற சாதி பற்றோட அவர் இயங்கலை. அன்டச்சபிள்ஸ் அனைவருக்குமான ஒரு தலைவராக இருந்தார். பறையா என்கிற சொல் என்பது ஒரு பொது சொல், காமன் டெர்மினாலஜி. அது உலகம் முழுக்க சர்வதேசம் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொது பெயர். அது அப்பெல்லாம் என்னென்ன சாதி இங்கே இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது, பட்டியல்படுத்தப்படலை. அப்பெல்லாம் ஷெட்யூல் பண்ணலை. தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை சாதி இருக்குது, ஆந்திராவுக்குள்ளே எத்தனை சாதி இருக்குது, அல்லது மதராஸ் பிரசிடென்சிக்குள்ளே எத்தனை அன்டச்சபிள் காஸ்ட் இருக்குங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அப்படி யாரும் பட்டியல்படுத்தலை, ஷெட்யூல் பண்ணலை. ஆனால் அன்டச்சபிள்ஸ் அவங்கள வந்து பறையாங்கிற ஒரு பொது பெயரில் அழைத்திருக்கிறாங்க. அது வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே இருக்குன்னு அது எழுதுறார். பறையர் என்கிற பொது பெயரால் குறிப்பிடப்படுகின்றனர். தமிழ் பேசுவரிடையே பறையர் என்கிற ஒரு குறிப்பிட்ட சாதி இருந்த போதும் மெட்ராஸ் மாகாணத்தில் அனைத்து தீண்ட தகாதவரையும், மெட்ராஸ் மாகாணத்தின்னா மெட்ராஸ் மட்டும் நினைக்காதீங்க, தமிழ்நாட்டை மட்டும் நினைக்காதீங்க. மெட்ராஸ் பிரசிடென்சி, ஆந்திரா, இன்றைய தெலுங்கானாவுடைய ஒரு பகுதி, கர்நாடகாவுடைய ஒரு பகுதி, கேரளாவுடைய ஒரு பகுதி, மொத்த தமிழ்நாடு எல்லாம் சேர்ந்ததுதான் மதராஸ் பிரசிடென்சி. மெட்ராஸ் மாகாணத்தில் அனைத்து தீண்டத்தகாதோரையும் பறையர் என்று அழைப்பதை வழக்கமாக இருந்தது. இப்படி ஒரு சொல்றாரு. இதில் சொல்லிட்டு, கிறிஸ்தவனா நீ மாறி இருந்தாலும் முழுமையா கிறிஸ்தவனா மாறாம அந்த பழைய முறைப்படி சாதியை பிடிச்சிட்டு நீ நின்றுனா நீ கீழ் சாதிக்காரன் தான் எடுத்துக்குவோம், அப்படிதான் உனக்கு தண்டனை கொடுப்போம். அப்போ இந்த சட்டம் என்ன பார்க்குறதுன்னா, ரிலீஜனை ஒரு ஃபேக்டராக எடுக்கல, காஸ்ட்டை ஒரு ஃபேக்டராக எடுக்கிறான். இந்திய மண் முழுவதும் எந்த பிரச்சனையை தொட்டாலும் காஸ்ட் தான் பேசிக் ஃபேக்டர். அதை வச்சு தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறான். சட்டத்தை இயற்றுவதாக இருந்தாலும் சரி, வேறு என்ன விதமான ஒரு நிலைப்பாடுகளை எடுப்பதாக இருந்தாலும் சரி, சாதியை ஒரு அளவுகோலாக கொள்கிறான். இதில் இந்த வெள்ளைக்காரன் என்ன பண்ணுறான், அப்போ வந்து பனாரஸ், அதாவது வாரணாசி, இந்த காசி இருக்குங்க இல்லையா, காசி மோடியுடைய தொகுதி, அங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள்லாம் போய் உங்கள் சட்டத்தில் பிராமணர்களுக்கு மரண தண்டனை இருக்குது, பிராமணர்களுக்கு மட்டும் மரண தண்டனையிலிருந்து விலக்களிக்க வேண்டும், உடனே விலக்கு கொடுத்துட்றான். பிராமணர்களுக்கு மரண தண்டனை இல்லை. இது எங்கோட பொருத்தி பார்க்க வேண்டியது? மனுஸ்மிருதியோட பொருத்தி பார்க்க வேண்டியதாகுது. ஏன்னா மனு தர்மம் தான் சொல்லுது, மனு தர்மம் தான் சொல்லுது. இந்த மன்றம் என்ன சொல்றாரு, ஏன் நீங்க இப்படிலாம் செய்றீங்க, இந்த ஒரு முற்போக்கான ஒரு ஆளா இல்லாம ஏன் அதை செய்றீங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன அவரே என்ன சொல்லியிருக்கிறாரு, மன்றம் மேல ஒரு ரயாத்து வாரி நிலவருவாய் அமைப்பினை அறிமுகப்படுத்துறாரு. அதுல வந்து மெட்ராஸ் மாகாணத்தில் இருந்த சற்றே முன்னேறிய சூத்திரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்தன. சூத்திரர் கம்யூனிட்டிகளுக்கு அது ஒரு நல்ல பயன் தரக்கூடிய சட்டமாக இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்ல வராங்க.
இப்போ அந்த நல்ல ஒரு சட்டத்தை கொண்டு வந்த அதே சார் தாமஸ் மன்றோ ஏன் அந்த ஒரு கீழ் சாதிகளுக்கு கடும் தண்டனை கொடுக்கணுங்கிற நிலையை நியாயப்படுத்துறாரு அப்படிங்கிறது அவரையே சொல்ற வைக்கிறார். அதுக்கு என்ன சொல்றாருன்னா, இந்துக்களிடையே ஆதிக்கம் செலுத்திய பிரிவினருக்கு கீழ்சாதியினர் மீது இருக்கும் வெறுப்பினை, இந்த ஹேட்ரட் பாலிடிக்ஸ்ங்கிறாங்களே, ஹெட் பாலிடிக்ஸ், இந்த வெறுப்பு அரசியல். இன்னைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து முஸ்லிம்களுக்கு எதிராக அதை திரட்டி குவிக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் நீண்ட நெடுங்காலமாக உழைக்கும் மக்களுக்கு எதிரான, கீழ்சாதி மக்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு அரசியல் நீண்ட காலமாக இருக்கு. அந்த வெறுப்பினை தண்டனை கொள்கை மூலமாக நிறுவனப்படுத்துவதால் அவர்களின் ஆதரவையும் வென்றுவிடலாம் என்று நினைத்ததை குறிப்பால் உணர்த்துகிறார். இப்போ என்னன்னா, மேல் சாதிக்காரர் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னா கீழ்சாதிக்காரனுக்கு நாம் கடும் தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் அவனை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், அவனை திருப்திப்படுத்த முடியும். இந்த உளவியல் இருக்கு பாருங்க, இதுதான் பிஜேபி மைண்ட் செட், ஆர்எஸ்எஸ் மைண்ட் செட். ஏன் அவங்க வளரக்கூடாது, இங்கே ஏன் காலூன்றக்கூடாது, அவங்க வந்தால் என்ன ஆகும், இன்றைக்கே டெல்லியில் இருக்கிறதுனால என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். எப்படிப்பட்ட சட்டங்களை அவங்க கொண்டு வராங்க. இதுவரையில் இந்திய நாடாளுமன்ற அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு எதேச்சதிகாரமான போக்கை, பாசிச போக்கை, எதை பற்றியும் கவலைப்படாமல், எந்த பொலிட்டிக்கல் எத்திக்ஸும் இல்லாமல் அவங்க நினைத்ததை சட்டமாக்குகிறார்கள். அதில் ஒன்று தான் சிஏஏ. மிக மோசமான ஒரு கொடிய சட்டம். வக்ஃபு திருத்த சட்டம் மிக மோசமான ஒரு கொடிய சட்டம். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இப்போ வந்து கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டம் இப்போ நம்ம எதிர்த்தோம். இப்போ எஸ்ஐஆர் எதை பற்றியும் அவங்க கவலைப்படல. எந்த பொலிட்டிக்கல் எத்திக்ஸும் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க நினைச்சதை சாதிக்கணும். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த கீழ்சாதிக்கு எதிரான வெறுப்பு. கீழ்சாதினா என்ன? பிராமணர்களை பொறுத்தவரை நாம் 4 வர்ணம் சொல்கிறோம். பிராமணர்களை பொறுத்தவரையில் 2 வர்ணம் தான், பிராமணர் சூத்திரர், அவ்வளோதான். நாம தான் திரும்ப திரும்ப 4 வரணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்க அதை அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. இந்திய சமூக கட்டமைப்பில் 2 வர்ணம் தான். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறான்னா, பரசுராமர் எல்லா சத்திரியர்களையும் கொண்டுட்டாருன்றான். பல்லாயிரக்கணக்கான மன்னர்களை எல்லாம் அவங்க குடும்பத்தோட இனப்படுகொலை செய்துட்டார் பரசுராமர். அது வந்து ஜெனோசைட். சத்திரியர்கள் பூரா அழைச்சியாச்சு அப்படின்னு. அப்புறம் பிராமணர்கள் வந்து வைசியர்னு ஒரு சமூகம் இருக்குங்கிறத அவங்க ஒத்துக்கிறது கிடையாது. அப்படி ஒரு வர்ணம் கிடையாது. நான் உயர்ந்தவன், நீங்க எல்லாம் தாழ்ந்தவர்கள். இதுதான் பிராமணிக்கல் மைண்ட் செட், இதுதான் பிஜேபி மைண்ட் செட், இதுதான் ஆர்எஸ்எஸ் மைண்ட் செட். இதை புரிஞ்சுக்கணும்னா பெரியாரை படிக்கணும். இதை புரிஞ்சுக்கணும்னா இந்த நூலை படிக்கணும். இது ஏதோ நாம பிராமணர்கள் மீது வெறுப்பு கொண்டு பேசுவதாக கருதக்கூடாது. அப்படி யாரும் நம்ம தனிநபரை வெறுக்கிறது இல்லை, அப்படி வெறுக்கிறது கிடையாது. தோழர் விஜயசங்கர் அவர்கள் இந்த மேடையில் வந்து நம்மோடு அமர்ந்து ஐயா ஆசிரியர்களோடு இருந்து இந்த அரசியலை பேச முடிகிறது என்றால் கருத்தியல் ஒற்றுமை, கருத்தியல் ஒற்றுமை. இங்க இந்த இடத்துல நம்ம யாரும் சாதி பார்க்கிறது கிடையாது, வர்ணம் பார்க்கறது கிடையாது. அது கூடாது என்பது தானே. இப்போ சாதியவாதிகள்லாம் என்ன வந்து இவர் பொதுவான தலைவர் கிடையாது, இவர் தலித்து அப்படின்னு ஒதுக்கி முத்திரகத்தை பார்க்குறான். இந்த தலித்துகளுக்கே இருக்கிறவங்கலாம் எங்களெல்லாம் தலித்துன்னு சொல்லக்கூடாது, திருமாவளவன் பறையன் அப்படின்னு உத்தரகத்தை பார்க்குறான். பறையர்களே பிழைப்புவாதிகள் என்ன பண்றான், இவர் பறையரே இல்லை, பறையருக்கு எதிரி அப்படிங்கிறான். இதெல்லாம் ஏன் சொல்றான்னா, நான் பெரியாரின் பிள்ளையாக இருப்பதுதான் காரணம். நான் திமுகவை ஆதரிக்கிறேன்னா அதுக்கு வந்து திமுகவோட இருந்து நம்ம பதவிக்கு வரலாங்கிறதுக்காக இல்லை. நான் பெரியார் பாசறையில் பயின்றவன் என்பதனால் திமுகவை நான் ஆதரிக்கிறேன், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். உடனே திமுகவுக்கு கொத்தடிமை, திமுக விட்ட 2 சீட்டு 3 சீட்டு, அது கூட உன்னால வாங்க முடியாம தான் நீ கிடைக்கிற வெளியில. ஒரே ஒரு கவுன்சிலர் சீட்ல கூட உன்னால ஜெயிக்க முடியலையே, அதுல என்ன பெருமை? பாலிடிக்ஸ்ல வந்து ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியம். யாரோடு கூட்டணி சேரணும், எப்படி வெற்றி பெறணும், எப்படி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதா வந்து ஸ்ட்ராட்டஜி. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில், ஏன் தென்னிந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரையில் நிகழ்த்த முடியாத சாதனையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிகழ்த்தி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் திராவிடர் கழகத்தோடும் இணைந்து பணியாற்றிய சூழலில் இந்த அதிகாரத்துக்காக நாங்கள் பணியாற்றல. இப்போ கூட ஐயா அவர்கள் இந்த ஒரு புத்தகத்தை பிடிக்கும்போது, பிடிங்க 3வது குழல் சும்மா இருக்கக்கூடாது பிடிங்க அப்படின்னாரு. அதை உரிமையோட சொல்றாரு, அந்த உணர்வோட சொல்றாரு. இன்னைக்கு தமிழகத்தில் முதுபெரும் தலைவர், மூத்த தலைவர், அவர் தான் இன்னைக்கு நம்முடைய திராவிட அரசியலின் மையமா இருக்கிறார். அவர் வந்து மனப்பூர்வமாக விடுதலை சிறுத்தைகளை 3வது குழல் என்று சொல்லுகிறார் என்றால் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. என்னை திருப்திப்படுத்த வேண்டும் என்கிற தேவை அவருக்கு கிடையாது.
கருத்தியல் அடிப்படையிலே அவர் திருமாவளவனையும் விடுதலை சிறுத்தைகளையும் முழுமையாக புரிந்திருக்கிறார், உணர்ந்திருக்கிறார், ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதுதான் முக்கியம். மனோஜ் மிட்டா அவர்கள் தமிழ்நாட்டிலே இருந்திருந்தால் ஒன்று திராவிடர் கழகத்தில் இருப்பார், இல்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இருப்பார். அந்த பார்வை அவரிடத்திலே இருக்கிறது, அந்த தெளிவு அவரிடத்திலே இருக்கிறது. இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதுல சர் தாமஸ் மன்றோ என்ன சொல்றாருன்னா, ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சமூகத்தினரின் ஆதரவை பெறுவதற்கு தண்டனை கொள்கைகளை நிறுவனப்படுத்துவது அவசியமானது. இந்த மைண்ட் செட்டை புரிஞ்சுங்க. பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வளர்ந்தா என்ன ஆகும்? அது வெறும் சராசரியான அரசியல் கட்சி கிடையாது. இன்றைக்கு இந்த 10-11 ஆண்டுகளில் இந்தியாவிலே ஏற்பட்டிருக்கிற சரிவு என்பது, கருத்தியல் ரீதியாக ஏற்பட்டிருக்கிற பின்னடைவு என்பது ஈடுகட்டுவதற்கு இன்னும் 50 ஆண்டுகள் நாம் போராட வேண்டியிருக்கும். அவ்வளவு மோசமான சரிவை இந்த தேசம் சந்தித்திருக்கிறது. ரொம்ப மோசமான பிற்போக்குத்தனத்தை கொண்டு போயிட்டாங்க. லிஞ்சிங், சாதியின் பேரால எல்லா இடங்களும் கும்பலா உள்ள பூந்து அடிக்கிறான். ஒரே ஒரு தலித் இளைஞர் ஏதோ தப்பு பண்ணா கூட ஒட்டுமொத்த சேரியை கொளுத்துறான். பல பேரை வெட்டி படுகொலை செய்கிறார்கள், கும்பலாக கொலை செய்கிறார்கள். விழுப்புரத்தில் 12 பேர், கீழ் வெண்மணியில 44 பேர், மேலவளவில் 7 பேர், ஊஞ்சனையில 5 பேர். இப்படி ஒரு கும்பலாக ஒடுக்கப்பட்ட மக்களை எந்த காரணமும் இல்லாமல் வெறும் ஆதிக்க வெறி, அவ்வளவுதான், சாதி வெறி. அது இப்போது எப்படி பாதுகாக்கப்படுகிறது, பராமரிக்கப்படுகிறது என்றால் சாதி பெருமை என்கிற அடிப்படையிலே அது ஊக்கப்படுத்தப்படுகிறது. காஸ்ட் பிரைட், ரொம்ப அருமையான ஒரு சொல்லாடலை மனோஜ் மிட்டா அவர்கள் கையில் எடுத்து அதை ஒரு நூலுக்கு தலைப்பிட்டு இருக்கிறார். I would like to appreciate his ambition to expose the caste terrorism in our nation. சாதிய பயங்கரவாதத்தை அம்பலப்படுத்துவதற்காக அவர் கையாண்டிருக்கிற இந்த சொல்லே அவர் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ஒரு பார்வை தேவை. இன்னைக்கு என்ன பண்றான் எல்லாரும், நாங்க ஆண்ட சாதி, நாங்க இந்த சாதி இல்லை, அந்த சாதி இல்லை. உன்னுடைய நிலம் பறி போகிறது, உன்னுடைய மொழி சிதைக்கப்படுகிறது, உன்னுடைய பாரம்பரிய கலாச்சாரம் சிதைக்கப்படுகிறது. மெல்ல மெல்ல எல்லாவற்றையும் அவர்கள் கபலீகரம் செய்து வருகிறார்கள். அதை பத்தி உனக்கு கவலை இல்லை. புதிய புதிய சட்டங்களை கொண்டு வந்து உன் எதிர்கால சந்ததிகளை நசுக்க பார்க்கிறார்கள், அடிமைப்படுத்த பார்க்கிறார்கள். அதை பற்றி இவனுக்கு பார்வையே கிடையாது. நான் ஆண்ட வம்சம், அரச வம்சம். இந்த சாதி பெருமையை ஊக்கப்படுத்துகிற இயக்கம் RSS, சங் பரிவார் அமைப்புகள். ஏன் அதை பண்றான்னா, ஒன்று புரிஞ்சுக்கணும். முஸ்லீம்கிட்ட குர்ஆனை கொடுத்து படி அப்படின்னு சொன்னா அவன் போதும், அவனுக்கு அல்லாஹ் ஒருவரே போதும் அப்படின்னு போயிடுவான். ஈஸியாக அவனை கன்சால்டேட் பண்ண முடியும். அல்லாவை சொல்லி கன்சால்டேட் பண்ண முடியும், ஒருங்கிணைக்க முடியும். கிறிஸ்தவன்கிட்ட இயேசுவையோ அல்லது மாதா அம்மாவையோ சொல்லி ஒருங்கிணைக்க முடியும். இந்துக்களிடத்தில் யாரை சொல்லி ஒருங்கிணைப்ப? எந்த கடவுளை சொல்ல முடியும்? நான் கிரிட்டிசைஸ் பண்ணல, இது கட்டாயமாக நம்ம விவாதிக்க வேண்டிய ஒன்று, பண்ண முடியாது. கடவுளை சொல்லி இவர்களை ஒருங்கிணைக்க முடியாது. அவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பொது நூல், ஒரு நூல், புனித நூல் எதுவும் இல்லை. இங்கே பைபிளை கொடுக்கலாம், இங்கே குர்ஆனை கொடுக்கலாம், இங்கே என்ன கொடுப்ப? ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே ஃபவுண்டரும் கிடையாது, உனக்கு ஹோலி புக்கும் கிடையாது, ஹோலி டெக்ஸ்டும் கிடையாது. இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவை என்னன்னா, சாதி பெருமை தான். Caste pride is a factor to consolidate Hindus. இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்கு சாதி பெருமை வேணும். அப்ப சாதி, அதுதான் இவனுங்க குடிப்பெருமைன்னு சொல்றாங்க. அதனால தான் பிஜேபி டீம் நாம சொல்றோம். அது என்ன குடிப்பெருமை? சாதியை ஒழிக்கணும் தான் சொல்லணும். அதுல பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது? சாதியிலே பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது? சாதி பெருமை என்றாலும் குடிப்பெருமைனாலும் ஒண்ணுதான். சாதி பெருமிதம் என்பது ஒவ்வொரு சாதியும் நான் வேறங்கிற உணர்வை உண்டாக்குது. அந்த உணர்வு வந்த பிறகு அவனுக்கு இந்துங்கிற உணர்வு மேலோங்கும். இந்துங்கிற உணர்வு வரணும்னா சாதி உணர்வு இருந்தால் தான் வரும். சாதி உணர்வு விட்டு தமிழன் நாம சொன்னா அவனுக்கு
இந்துங்கிற உணர்வு வராது. ஏன்னா சாதி உணர்வு இல்லாத போது இந்து உணர்வு வராது. இந்த உணர்வை, சாதி உணர்வை சிதைக்கிற ஒரு அரசியலாக, வலிமை பெற்ற ஒரு அரசியலாக திராவிடியன் பாலிடிக்ஸ் இருந்தது. இத பெரியாரை எதிர்க்கிறோம்ங்கிற பெயர்ல, திமுகவை எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் ஒட்டுமொத்தமாக ஆரிய எதிர்ப்பு கொள்கையாக இருந்த, பார்ப்பனிய எதிர்ப்பு கொள்கையாக இருக்கிற திராவிட அரசியலையே சிதைக்க பார்க்கிறார்கள். திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் அம்பேத்கர் அரசியலை எதிர்க்கிறார்கள் என்று பொருள். திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் தந்தை பெரியாரின் அரசியலை எதிர்க்கிறார்கள் என்று பொருள். திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் மகாத்மா ஜோதிபா பூலேவின் அரசியலை எதிர்க்கிறார்கள் என்று பொருள். திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர், மகாத்மா பூலே ஆகியோர் முன்னெடுத்த சமூக நீதி அரசியலை எதிர்க்கிறார்கள் என்று பொருள். மனோஜ் மிட்டா அவர்கள் பேசும்போது சொன்னார், திராவிடான்னா ஏதோ இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி, ஒரு பர்டிகுலர் ஏரியா அப்படின்னு சுருக்கி பார்க்குறாங்க. அப்படி இல்லை. இது ஒரு நேஷனல் பர்ஸ்பெக்டிவ் தேவை. திராவிடியன் பாலிடிக்ஸ் உள்ள ஒரு தேசிய பார்வை தேவை. ஏன்னா அன்டச்சபிலிட்டிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்குள்ள இல்லை, இது தேசம் முழுவதும் இருக்கிறது. சாதி என்பது ஒரு குறிப்பிட்ட தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் போராடி சாதியை ஒழிச்சிடுறதுக்கு இந்தியா முழுவதும் இருக்கிற ஒரு பினாமினா இது. இது ஒரு நேஷனல் பினாமினா. காஸ்ட் ஃபேக்டர்ங்கிறது, அன்டச்சபிலிட்டி என்கிறது, காஸ்ட் வயலன்ஸ் என்பது, டிஸ்கிரிமினேஷன் என்பது, இதெல்லாம் நேஷன் வைடு இருக்கு. அப்போ உனக்கு தேசிய அளவிலான ஒரு பார்வை தேவைப்படுகிறது. ஏன்னா நாம இந்தியாவை ஒத்துக்கிட்டோம், கான்ஸ்டிடியூஷனை ஒத்துக்கிட்டோம். இந்த கான்ஸ்டிடியூஷன் நம்ம ஏத்துக்கிட்ட பிறகு அந்த கான்ஸ்டிடியூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்பதான் இங்க சமூகத்தில் சமத்துவத்தை உருவாக்க முடியும். அது சமத்துவத்திற்கான ஒரு ஆயுதம். அது தோழர்களே, மனோஜ் மிட்டா அவர்கள் இது தொடர்பாக 4 வழக்குகளை கையில் எடுத்தார். ஒன்று அந்த நபி முஸ்லீமா மாறினது, இன்னொன்று கிறிஸ்தவரா மாறுறது, இந்த ரெட்டி காடு ஒன்று. அதுக்கடுத்து 2 வழக்கு. அந்த 2 வழக்குகள் என்னன்னா, இது மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன், ஐயா அடுத்து பேசணும். சாதியின் விதிகளை ஏற்றுக்கொண்டால், சாதி தலைவர்களின் அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டால், சாதி கூட்டங்களிலும் சடங்குகளிலும் கலந்து கொண்டால், உண்மையில் அந்த சாதிக்காரராக தொடர்ந்தால் அவர் ஒழுங்குமுறை சட்டத்தின் வரம்பிற்குள் வருவார். இதுதான் அவங்க சொல்றாங்க அந்த ரெட்டிகாடு வழக்கில். என்னன்னா, நீ கிறிஸ்டினா மாறி இருக்கலாம், ஆனால் அந்த சமூகம் பின்பற்றக்கூடிய கூட்டங்களில் சடங்குகளை கலந்துக்கினா நீ ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் சாதின்னு கருதி உனக்கு அந்த சட்டகத்துக்குள்ள நிற்கிற தண்டனையை தான் வழங்குவோம். அதுக்கு அடுத்து வழக்கு உப்பலக்கோட்டையா நகரம். நகரங்கிறது ஒருத்தருடைய பேர். நகரம் ஒரு பறையர் அல்ல, சிறிது நிலம் வைத்திருக்கும் ஒரு கோவன்ட்லா விவசாயி என்பதை கவனித்தார். அதில் அந்த துணைக்கோட்டை நடுவர் அவருடைய அஃபிடவிட்டை படிக்கிறார் போடுறது. அந்த படிப்பில் ஒரு பார்க்குறார், நகரம்னா ஒருத்தன் பேர், உப்பலக்கோட்டையா நகரம். அவன் ஒரு பறையர் அல்ல, சிறிது நிலம் வைத்திருக்கும் கோவன்ட்லா விவசாயி என்பதை கவனித்தார். அதனால அவனை தண்டனையை குறைக்கிறார். இப்போ பறையராக இருந்தால் அந்த தண்டனை குறைக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்து அவர் என்ன சொல்ல வர்றாரு, அதுதான் முக்கியமானது. ஸ்டாக்ஸ் தண்டனை. இதில் 4வது ஒரு வழக்கு, 4வது வழக்கு மாடசாமி நாடான். நாடான்னா நாடார், இப்போ சொல்கிறோம் இல்லையா, அந்த நாடார். அதை அவருக்கு அதிலே எழுதியிருக்கிறார். சாணார் பிரிவிலிருந்து பின்னர் சமூகத்தின் மேல் நோக்கி சென்ற நாடார் பிரிவை சார்ந்தவர் தான் மாடசாமி நாடான். இப்போ நாடார்னு சொல்கிறாங்க, அப்போ சாணார்னு அழைக்கப்பட்டாங்க. அப்போ அவமதிப்பு தாக்குதல் அந்த குற்றத்துக்காக அவர் பண்ணுறாங்க. இவரும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிடுறார். ஆனால் இவருடைய தண்டனை இவர் இந்த அவமதிப்பு தாக்குதல் நடத்தினால அவருக்கு தண்டனை வழங்குறாங்க. இந்த 4 வழக்கை அவர் காட்டுறாரு. இந்த சட்டம் மதத்தை கூட ஒரு அளவுகோலாக வைக்கவில்லை, சாதியைத்தான் அளவுகோலாக வைக்கிறது. கீழ் சாதியாக இருந்தால் கடும் தண்டனை வழங்க வேண்டும். அதை உறுதிப்படுத்துகிற சட்டம் அந்த ஒழுங்குமுறை சட்டம். அந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் சர் தாமஸ் மன்றோ. அவருடைய மைண்ட் செட் என்னவாக இருந்தது என்றால், நம்முடைய அரசாங்கத்திற்கு மேல் சாதி ஆதிக்க சக்திகள் ஆதரவாக இருக்க வேண்டும் என்றால் கீழ்சாதி மக்கள் மீது அவர்கள் கொண்டிருக்கிற வெறுப்பை தண்டனை கொள்கை மூலம் நிறுவனப்படுத்த வேண்டும். இதுதான் அவருடைய மைண்ட் செட். அதை இவர் இதில் நிறுவுகிறார். அதில் இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஸ்டாக்ஸ் தண்டனை பிறருக்கு வேண்டுமானால் இழிவானதாக இருக்கலாம், தமக்கு இல்லை என்று எண்ணும் அளவிற்கு இந்துக்களின் ஒரு பிரிவினரின்
மனிதத்தன்மையை அழித்திருக்கிறது சாதி. அதாவது கீழ்சாதியா உணரக்கூடியவன் அதை இழிவுன்னு கருதக்கூடாது. அந்த மேல் சாதியா இருக்கிறவனுக்கு வேணா அந்த துளைகள் போடப்பட்ட சட்டகத்துக்குள்ள கால்களை நுழைச்சி நிற்கிற தண்டனை அவனுக்கு இழிவா நினைச்சா அவனை நினைக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் கீழ்சாதிக்காரன் இது எனக்கு இழிவில்லைன்னு நினைக்கணும், அப்படி நினைக்கிறான். அந்த அளவுக்கு அவனுடைய மனிதத்தன்மையை இந்த சாதி அழித்திருக்கிறது. ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் இது. அதாவது மலை ஆள்றது இழிவானது இல்லை அப்படின்னு ஒரு மனுஷன் நினைக்க வைக்கிறான். மார்பகத்தில் துணி போடாமல் இருக்கிறது ஒன்றும் இழிவானது இல்லை அப்படின்னு ஒரு சமூகத்து பெண்களை நினைக்க வைக்கிறான். செருப்பு போடாமல் போகிறது ஒன்றும் இழிவானது கிடையாது, அது இதெல்லாம் வழக்கம்தான், நாங்கள் இப்படி தான், நாங்கள் செருப்பு போடாமல் தான் போவோம் அப்படின்னு அவனே ஏற்றுக்கொள்கிறான். கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது, அந்த கோயிலும் அவங்க தான் போவாங்க, நாங்கள் போக மாட்டோம், ஏன்னா நாங்கள் கீழ்சாதி. இந்த உளவியலை இந்த சமூகம் கட்டமைத்திருக்கிறது. இது எவ்வளவு குரூரமான ஒரு உளவியல், எவ்வளவு கேவலமான ஒரு உளவியல் இது. இந்த உளவியலை இங்கே நிறுவனப்படுத்தியிருக்கிறது. நிறுவி இருப்பது எதுன்னா காஸ்ட் ஸ்ட்ரக்சர் தான். இந்த சோசியல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி இந்து சொசைட்டி அதுதான் இப்படி உருவாக்கி இருக்கிறது. இப்படி 4 வழக்குகளை அவர் சொல்றாரு. சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரியான தரவுகளை, எக்கச்சக்கமான தரவுகள், ஒரு பாராவை வச்சுக்கிட்டு நம்ம 1 மணி நேரம் பேசலாம். அவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த சமூகத்தை பற்றிய ஒரு பெரிய, ஒரு நீண்ட நெடிய ஆழமான ஒரு ஆய்வை நடத்தியிருக்கிறார் எழுத்தாளர் மனோஜ் மிட்டா அவர்கள். அவருடைய இந்த முயற்சியை நான் வெகுவாக பாராட்டுகிறேன். இந்த சாதி ஒழிப்பு களத்திலே போராடக்கூடிய ஒவ்வொருவரும், திராவிட அரசியலை உயர்த்தி பிடிக்கிற ஒவ்வொருவரும், சமத்துவத்திற்காக போராடுகிற ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆவணம் இந்த நூல் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.